இவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உன் அதிசயங்களை காணப்படுவேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு, அது வீண் போகாது. முடிவு உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முடிவிலே விளங்கும், அது போய் சொல்லாது. ஹல்லேலூயா. வாக்களித்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுதே, இடஞ்செல்லாம் இன்றே மறைந்திடுமே. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயா சொல்லும் பொழுது 4 டாக்டர்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க? அவங்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இவங்க ஊழியத்தை எப்படி செய்ய முடியும்? யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவர். கர்த்தர் மகா பெரியவர். வேதத்துல ஒரு வசனம் உண்டு. ஏசப்பாட்ட கேட்பாங்க, இவன் குருடனா பிறந்திருக்கிறானே, இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவங்க அம்மா செஞ்ச பாவமா, பெற்றோர் செஞ்ச பாவமா, இவன் செஞ்ச பாவமா? இல்ல, கர்த்தர் சொல்கிற காரியம், அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை எல்லாம், பாடுகள் எல்லாம் அவருடைய கிரியையை நாம் பார்ப்பதற்காக. ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை? ஏன் திடீர்னு ஒரு வியாதி? ஏன் திடீர்னு இவ்வளவு ஒரு பாரம்? நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு குணம் மாறிட்ட, திடீர்னு எதிரா நிக்கிறாங்களே, இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, என்ன ஆண்டவரே நான் செய்ய? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் கூட இருந்தா போதும். ஆமென். அன்பு சகோதரி அருமையான பாடலை பாட, கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்போ அவர் நம்ம கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகளை அதிசயமாய் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான காரியம் எங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. ஏன்னா பல வருடங்களுக்கு முன்பதாக, ஒரு 18 வருஷம் எல்லாம் கேட்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, நீங்க 17 18 நமக்கு வருஷம் ஞாபகம் இருக்காது. 18 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் ஊழியத்துக்காக கடந்து சென்றிருந்தோம். மும்பை ஊழியத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது மனைவிக்கு வந்து ரொம்ப சிவியர் ப்ளீடிங், கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னன்னா திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை ஆகின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி வந்து வீட்டில் ஸ்கேன்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான காரியமாக இருந்துச்சு. யூட்ரஸ்ல அவ்வளோ பெரிய ஒரு கட்டி, திடீர்னு அந்த கர்ப்பப்பையில அப்படி ஒரு பெரிய ஒரு கட்டி உருவாயிருந்தது. எப்படி, எங்கிருந்து வந்துச்சு? எல்லாமே நார்மலான ஒரு சரீரம் தான். திடீர்னு ஒரு கட்டி எங்கிருந்து வந்ததுன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அன்கண்ட்ரோலபிள் ப்ளீடிங்கா இருந்துச்சு. ஹீமோகுளோபின் தெரியும், சரீரத்துல ஹீமோகுளோபின் ரத்த அணுக்கள் அது எவ்வளவு இருக்கணும்? ஒரு 10க்கு மேலேயாவது இருக்கணும். இவங்களுக்கு இருந்தது வெறும் 5 பாயிண்ட். அப்படி சரீரம் வெளிரி போய் கண்ணில் உள்ள வெள்ளை வெளி மாதிரி தான் உடம்பு ஃபுல்லா பேலா மாறிட்டாங்க. உடம்பு அசைக்க கூட முடியாத அளவு பலவீனம். அந்த உதிரப்போக்கு ரொம்ப ஓவர் ப்ளீடிங்கா இருந்தபடினாலே நாங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ்ங்கிறனால அவங்களுக்கு திருநெல்வேலி ஜிஹெச்ல உள்ள சீஃப் டாக்டர்ஸ் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்து என்னாச்சு, உடனே நம்ம சர்ஜரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சர்ஜரி ஆப்ரேஷன் ஒரு டிஎன்சியாவது பண்ணி பார்ப்போம். ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ள அழைத்து கொண்டு செல்லும் பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஆமென் மனைவிக்கு கொடுத்தாங்க. அங்க மயக்க மருந்து கொடுத்த நேரத்துல கர்த்தருடைய கரம் அவர்களை பிடித்து கொண்டு பரலோகத்தில் அப்படியே உலா வரும்படியாக தேவன் கிருபை செய்தார்.
பரலோகத்தின் மகிமையை பார்க்கறாங்க. அவ்வளோ மகிமையா இருக்குது. அப்போ என்னுடைய குழந்தைக்கு 2 வயசு, குட்டி பாப்பா. அப்போ கர்த்தர்ட்ட அவங்க கேட்கறாங்களா, கர்த்தாவே எனக்கு இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனாலும் எனக்கு இப்பதான் 2 வயசு பெண் குழந்தை இருக்குது, என் கணவரும் ரொம்ப யங், இப்போ அவங்க எப்படி அதை இனிமேல் செய்ய போறாங்க, என்ன அவங்க வாழ்க்கையை குறித்து ஒரு கலக்கம் இருக்குன்னு சொன்ன கர்த்தர் சொன்ன காரியம், உன்னை நான் இங்க பரலோகத்துல இருக்கிறதுக்காக நான் கூட்டிட்டு வரல, ஒன்று நான் உனக்கு ஒரு காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் நானே. மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் நானே. உனக்கு கத்தியின்றி சுகம் தருவே அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து அவர் திரும்பவும் அனுப்பினார். இங்க ஆபரேஷன் தியேட்டர்ல கையை வைக்க முடியல, கை வைத்தால் உயிர் போயிருந்தாங்க. டாக்டர்ஸ் தான் சுத்தி எங்க அத்தை உயிரோடு இருந்தாங்க, அத்தை அழுறாங்க, அண்ணி அவங்களும் கைனகாலஜிஸ்ட் அவங்களும் அழுதுட்டு இருக்கிறாங்க. தொட்டா உயிர் பேருமே, ரத்தம் அப்படியே உடம்புல இல்லை, ரத்தம் ஒரு பக்கம் ஏத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அப்போ அந்த மயக்க நிலைமையிலிருந்து அவங்க கண்ணை திறந்து சொன்னாங்க, நீ யாரும் அழாதீங்க, நான் ஏசப்பா கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல வேண்டிய இடமா அது? அவங்க தரிசனத்தை பார்த்து சொல்றாங்க. ஆனா சூழ்நிலையில இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் பயம், இன்னும் கொஞ்சம் கலக்கம். ஆண்டவரே என்ன ஆக போதோ, ஜீவன் பிரிகிற நேரம் வந்து விட்டதோ. அப்பதான் சொன்னாங்க, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. உடனே சரி, நம்ம ஒரு ஹையர் சென்டர் பெரிய ஒரு மருத்துவ இடத்துக்கு நம்ம அழைத்து சொல்லி கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி வச்சு பிளட்லாம் வச்சு கூட்டி கொண்டு வந்திருக்கும் பொழுது அங்கே உள்ள அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் சொன்னாங்க, சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ புதுசா வெளிநாட்டிலலாம் பண்றாங்க, லைட்டா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்போம், அந்த ஊசியில ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குதா, அது மூலமா ஒரு செயல்படுதான்னு பார்ப்போம், ஒருவேளை நல்லது நடக்கலாம்னாங்க. சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆனா என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, கத்தியின்றி சுகம் தருங்க. ஆனா இது மருத்துவர்களுக்கு எல்லாம் கேள்விக்குறி. ஒரு சரீரத்துல இவ்வளோ பெரிய கட்டி ஸ்கேன்ல பாக்குறோம், அது எப்படி வெளியில வரும், அது எப்படி கரைஞ்சு போகும், மறைந்து போகும், கத்தி இல்லாம எப்படி வெளியில எடுக்க முடியும் தெரியாது. ஆனா கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. ஆமென். அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு இப்போ ஒருவேளை அந்த கட்டி அழுகி ஒரு மாதிரி போய் சரீரத்திலிருந்து வெளியில என்ன வேணாலும் ஆகலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, 6 மாசம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு டாக்டர் அனுப்பிட்டாங்க. ப்ளீடிங் கொஞ்சம் நின்னுச்சு. வீட்டுக்கு வந்திருந்தோம். தினமும் எங்களுடைய சபையில காலை 5 to 6 மணி வரைக்கும் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆராதனை நடத்துவோம். காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டெய்லி நடக்கும். ஆராதனை பாடல் பாடிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வயிறு வலி தாங்க முடியாத வேதனை, துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பாட்டும் பாடுறேன், அங்க சைட்ல பாக்குறேன், அவங்களால முடியலன்னு தெரியுது. என்ன ஆண்டவரே சொல்லிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஹால்ல லிட்ரலி தரையில உருண்டாங்க. வலி துடி தாங்க முடியல, என்ன கண்டிஷன் தெரியல. சரி, அந்த ஸ்கேன் டாக்டரை போய் பார்த்துட்டு இங்க வச்சே நம்ம ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் டாக்டரை போய் பார்த்தா, அவர் ஸ்கேனை வச்ச உடனே கை எடுத்துட்டு ஆச்சரியமா எங்களை ஒரு பார்வை பார்த்தாரு. அவர் சொன்ன காரியம், அந்த கட்டி ஒரு குழந்தை பிரசவத்துல வெளி வருவது போல அது வெளி வந்து கொண்டிருக்குது. இப்போ அந்த பிரசவ வலியில அவங்க இருக்கிறாங்க. இது சாதாரண அந்த கட்டியுடைய வலி அல்ல, இது பிரசவ வலி. இது எப்படி நடக்குதுன்னு தெரியல, கட்டி நகர்ந்து வெளியில வருதுன்னு அவர் ஸ்கேன் பாக்குறாரு. நீங்க வீட்டுக்கு போங்க சொன்னாங்க. வீட்டுல வந்து லேபர் ரூம்ல இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வெளியில வந்து விழுவது போல ஒரு கட்டி முழுவதுமாக வெளியில வந்து விழுந்தது. இது தேவன் மட்டுமே செய்ய முடியும். ஒரு கட்டினா சதையில ஒட்டி இருக்கும், அதை வெட்டணும், தையல் போடணும், அது புண்ணு ஆறணும். அது யாரு வெட்டுனா, யாரு தையல் போட்டா, யார் அந்த புண்ணை ஆற்றினா எதுவுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், அவர் அவர் அவர். ஹalleluya. மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர். ஆமென். நம்ம மருத்துவர்கள் செய்கிற ப்ரொசீஜர்லாம் பல மாதங்கள் ஆகும்.
குணமடைவதற்கு. ஆனா மருத்துவருக்கு எல்லாம் மேலான மருத்துவர் வந்து கையை வச்சாவே அற்புதம் உடனே நடக்கும். ஹalleluya, ஆமென், ஹalleluya. அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த கேன்சர் எப்படி மறைந்து போனது என்றே தெரியவில்லை. இந்த காரியம் கர்த்தரால் செய்யக்கூடிய அற்புதமான காரியம். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக விசுவாசத்தோடு நீங்க காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அதே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உன்னை அதிசயங்களை காண செய்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஆமென். அந்த பாடல் வழியாக தேவன் இந்த ஊழியத்துல, நான் அந்த டைம் MBBS முடிச்சு படித்து கொண்டிருந்த காலம். ஆனால் அந்த பாடலுக்கு எதுக்காக என்னை அழைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. 25 வருஷம் கிட்ட ஆகும் போது. ஆனால் அன்றைய தினம் எனக்கு தெரியாது இந்த பாடல் வழியாக தேவன் எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் என்று. அந்த பாடல் எடுத்த வேளை, அந்த பாடல் பாடிய வேளைன்னா மிகுந்த போராட்ட வாழ்க்கையில. ஆனா தேவன் இந்த நாளில் இன்று வரை அந்த பாடலை பல இடங்களுக்கு சென்று சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. அந்த பாடலை உடைய வரிகள் அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றினார். எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே. சேர்ந்து பாடுவோமா? குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வழியை திறப்பார், மேய்ச்சலை காட்டுவார், ஆசீர்வாதமான மேய்ச்சலை தருவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் வெளிச்சத்தால் மாற்றுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும்
அதிசயம் காணச் செய்தீர். நீர் அற்புதம் பண்ணிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்தீர். நீர் அற்புதம் பண்ணிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்தீர். நீர் அற்புதம் பண்ணிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்தீர். நீர் அற்புதம் பண்ணிடுவார். ஹalleluya. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வழி திறக்கும். ஹalleluya. நானே வாசல்னு கர்த்தர் சொல்கிற காரியம். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை சுற்றி எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இருக்கிறது, நான் எங்க போய் நிற்பேன்? வாசலை நான் தானப்பா. ஏமா எந்த வாசல் அடைக்க முடியும்? என்ன அடைக்க ஒருவனாலும் கூடாது. என் கையை குறுக செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆமென். வாசலே அவர்தான். ஏமன். நம்ம ஆண்டவரை பார்த்து நிறைய நேரம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவரே எனக்காக நீங்க அதை செய்யுங்கப்பா, இந்த வாசலை திறங்க, இந்த வழியை காண்பீங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவோம். ஏமன். அருமையான ஒரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏமா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு லெவல். கவனிங்க, நீங்க கர்த்தரை அவர் மேல உங்க நம்பிக்கை வைக்கிறது ஒரு லெவல். ஆனா அடுத்த லெவல் என்ன தெரியுமா? கர்த்தரையே. ஏமன் 7ஆம் வசனம் 17:7 எரேமியால கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ரொம்ப பாக்கியவானா. ஹalleluya. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு நிறைய காரியத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு எதை வேணாலும் நம்பலாம். மனுஷனை நம்பலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பலாம், உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை நம்பலாம், உடன்பிறப்புகளை நம்பலாம், உங்க படிப்பை நம்பலாம், இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற ஒரு வீட்டை நம்பலாம். உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம். ஆனாலும் சொல்ற ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் நம்ம சொல்லுகிற காரியம் வேற. ஆனா கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு நிறைய வழி இருக்கு, எனக்காக ஒரு வழியை திறங்க அப்படின்னு சொல்றதில்ல. எனக்கு வழியே நீங்க தான், எனக்கு வாசலே நீங்க தான், எனக்கு நம்பிக்கையே நீங்க தான், எனக்கு நம்பிக்கையே நீங்க தான்ங்கிற நிலைமையில ஒரு மனுஷன் இருப்பானே, ஆனால் அவருடைய நம்பிக்கை வேற எதன் மேலும் போகாது. புரியுதா உங்களுக்கு? ஏமேன். நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர்கிட்ட சேர்க்க, ஆண்டவரே எனக்கு அவங்க மூலமா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இவங்க கண்கள் எனக்கு தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க, எனக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்கணும். நம்ம நிறைய ஆசைப்படுவோம், எனக்கு அத மாதிரி ஒரு வேலை எனக்கு வேணும், எனக்கு அத மாதிரி ஒரு வீடு வேணும், எனக்கு அத மாதிரி ஒரு காரியம் வேணும், எனக்கு அவங்க மூலமா செய்யுங்க. இதெல்லாம் நம்பிக்கை வேற இடத்துல வைக்கிறது. ஆனா கேட்கிறது அவர்கிட்ட. ஆனா வசனம் சொல்கிறது, அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா வேற ஆப்ஷனே கிடையாது. எனக்கு நீங்க மட்டும்தான் நம்பிக்கை, நீங்க மட்டும்தான் வழி, நீங்க மட்டும்தான் வாசல், நீங்க சொல்றத மட்டும்தான் நான் செய்யும்படியாக இந்த உலகத்துல நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்ங்கிற அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அவர் நம்மை சுமந்து செல்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர்ல அருமையான ஒரு வசனம் உண்டு. ஏமேன். அப்போஸ்தலர்ல பவுலை பார்த்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. ஏமேன். என்ன தெரியுமா சொல்வாரு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் சொல்லுங்க பாப்போம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏமா இப்போ யோசிச்சு பாருங்களேன். உங்க பிள்ளைங்க கையை பிடிச்சு, ஒரு குட்டி பிள்ளைய கையை பிடிச்சு அவங்க அப்பா அப்படி கூட நடந்து போயிட்டு இருக்கிறாரு. யாராவது அந்த பிள்ளையை டச் பண்ண முடியுமா? எவனாவது திருட அந்த பிள்ளையை கொண்டு போக முடியுமா?
எவனாவது ஏமாத்த முடியுமா? அப்பா கையை பிடிச்சிட்டே ஒரு சின்ன பிள்ளை கையை பிடிச்சிட்டு போகும்போது ஒருத்தரும் தொட முடியாது. அத மாதிரி கர்த்தர் சொல்றாரு, நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். எழுதியிருக்கு பாருங்க, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் ஒரு இடத்துல இருந்து அவர் உங்க கையை பிடிச்சிட்டு நிற்கும் பொழுது உங்க பக்கத்துல கூட ஒரு தீங்கும் நெருங்க முடியாது. இந்த வெளிச்சம் நமக்கு மிகவும் அவசியம். ஹalleluya. ஏமா காற்றடிக்கலாம், புயல் அடிக்கலாம், என்ன தெரியுமா பண்ணுவார் கர்த்தர்? கழுக பார்த்திருக்கிறீங்களா? கழுகுக்கும் இந்த குருவி காக்காக்கெல்லாம் வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? கழுகு என்ன தெரியுமா பண்ணும்? புயல் காத்து அடிக்குதா என்ன பண்ணும்? இந்த குருவி மாதிரி எங்கேயாவது போய் ஒரு இடத்துக்குள்ள போய் சொருகிட்டு போய் நிக்கலாம்னு நினைக்காது. கழுகு என்ன பண்ணும்? அப்படி செட்டைகளை அடித்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சொல்லுங்க, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும், உயரத்தை கூட்டும், உயரம் எழும்ப 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 திடீர்னு பார்க்கும், என்னடா புயல் காத்தையே காணுமே, எங்க போச்சு புயல் காத்து? புயல் காத்துல எங்க தெரியுமா? கீழே பார்த்தா காலுக்கு கீழே இருக்கும் புயல் காத்து. ஏன்னா அந்த கழுகு கண்களை மேல ஏறெடுத்து ஆமென் மேல பார்த்து மேல் நோக்கி மேல போக போக புயல் கீழே, சத்ரு கீழே. சொல்லுங்க பாப்பா, சாத்தான் கீழே, சத்ரு கீழே, பிசாசு என் காலுக்கு கீழே. உங்க காலுக்கு கீழே ஏதாவது தூசி இருக்கான்னு பாருங்க. இருக்கும், இருக்கா? அதுதான் பிசாசு. ஏமா அப்படி ஓங்கி ஒரு மிதிக்க பார்ப்போம். ஏமா உண்மையாவே சின்ன பிள்ளை மாதிரி ஆமே நீங்க மிதிச்சீங்க பாத்தீங்களா? பரலோகம் உங்களை கண்டு ஆமேன் உங்களை அங்கீகரிக்கிறது. ஏமா விசுவாசம். நம்ம நினைப்போம் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் தான் கையை தூக்கணும், காலை தூக்கணும். நம்மளும் அப்படி இருந்து வந்தவங்க தாங்க, சண்டே கிளாஸ் இருந்து வந்தவங்க தான். ஆண்டவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் குழந்தைகள் தான். ஏமா ஆண்டவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். உலகத்துல தான் அவங்க பெரிய ஸ்தானம், அந்தஸ்து எல்லாம். ஆனா அவருக்கு முன்னாடி எல்லாமே நம்ம குழந்தைகளை போல இருக்கிறோம். ஹalleluya. எல்லாமே ஒருவராக கர்த்தர் நம்மை பார்க்கிறவர். ஹalleluya. ஏமன். அப்போ நம்ம தைரியமா ஒரு பாட்டு பாட போறோம். ஒரு புதிய ஒரு பாடல் இந்த வருஷம் வாக்குத்தத்த பாடலாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பாடல் அது. ஹalleluya. நம்ம சொல்ல போறோம், நீங்க இருப்பதால் ஒருவனும் என்மேல் தீங்கு செய்திட கை போடுவதில்லை. சொல்லுங்க பாப்பா, நீங்க இருப்பதால் ஒருவனும் என்மேல் தீங்கு செய்திட கை போடுவதில்லை. என்னை எதுவும் தொட முடியாது, என்னை எதுவும் தொட முடியாது. வியாதி என்ன தொட முடியாது, கடன் பாரம் என்னை தொட முடியாது, மனுஷன் என்னை தொட முடியாது, பிசாசு என்னை தொட முடியாது, பில்லி சூனியம் என்னை தொட முடியாது, அசுத்த பொருளாதாரம் தொட முடியாது. நீங்கள் இருப்பதால் ஒருவரும் என்மேல் தீங்கு செய்திட கை போடுவதில்லை. கழுகு போல எழும்பிடுவே, மேலே உயர பறந்திடுவே. 40 வயசுக்கு மேல இருக்கவங்க கையை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்களாம் யாரு தெரியுமா? இந்த கழுகு எழுந்திரம் பண்ணுவோம். 40 வயசு அதுக்கு வாழ்க்கை. சில கழுகு 40 வயசாயிட்டு உட்கார்ந்துரும் அப்படின்னு உட்கார்ந்துரும். ஆனா சில கழுகு அப்படி பண்ணாது. ஒரு கண்மலையை தேடி மேல போய் உட்கார்ந்துரும். அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த வயசான ரெக்கை இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்தையும் பிச்சு போட்டுருமா. பிச்சு போட்டுட்டு அந்த அழகுலாம் அப்படி வளைஞ்சு போயிருமா. வயசாயிட்டுல வளைஞ்சு போயிருமா. அதையும் முட்டி 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 மோதி எடுத்து அழகையும் உடைச்சிருமா. இப்போ காத்திருக்கும். என்ன ஆகும் தெரியுமா? புதிதான கூர்மையான அழகு அதுக்கு அழகா முளைக்கும். அழகான செட்டைகள் அப்படியே புதுசா முளைக்கும். இது சில கழுகுகளுடைய வேலை. ஏமா
அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அதனுடைய செட்டைகள் பயங்கர பிரமாண்டமாக பறந்து விரிந்து, அதுக்கப்புறம் அது எழும்பும். பாத்தீங்களா? அது கழுகா இருக்காது, அதுக்கப்புறம் அது ராஜாளியாக எழும்பி நிற்கும். ஹalleluya. உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல நிறுத்தும்படியாக தான் இந்த ஜோசப் தேவாலயத்துக்கு கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. இனி பலவீனம் அல்ல, சுகவீனம் அல்ல, சோர்வு அல்ல, கழுகு போல எழும்பிடுவேன், மேலே உயர பறந்திடுவேன். சொல்லுங்க பாப்போம். கழுகு போல எழும்பிடுவேன், மேலே உயர பறந்திடுவேன், கழுகு போல எழும்பிடுவேன், மேலே உயர பறந்திடுவேன், கழுகு போல எழும்பிடுவேன், மேலே உயர பறந்திடுவேன், கழுகு போல எழும்பிடுவேன், மேலே உயர பறந்திடுவேன். நீங்க இருப்பதா ஒருவரும் என்னை தீங்கு செய்திட கை போடுவதில்லை. நீங்க இருப்பதா ஒருவரும் என்னை தீங்கு செய்திட கை போடுவதில்லை. கழுகு போல எழும்பிடுவேன், மேலே உயர பறந்திடுவேன், கழுகு போல பறந்திடுவேன். புயலை கண்டு பயமே இல்லை, செட்டைகள் கொண்டு தடையே இல்லை. புயலை கண்டு பயமே இல்லை, செட்டைகள் கொண்டு தடையே இல்லை. சத்துரு சேனை காலைவிட எனது கண்கள் ஒன்றமைய, சத்துரு சேனை காலைவிட எனது கண்கள் ஒன்றமைய. எத்தனை பேருக்கு புயலை பார்த்து நான் பயப்படுவேன் சொல்றீங்க? நான் பயப்பட மாட்டேன். புயலை கண்டு பயமே இல்லை. பயமே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். பயமே பயமே இல்ல, பயமே பயம் இல்ல. பயம் இல்லை. நல்ல கவனிச்சுக்கோங்க. பயம்ங்கிறது பிசாசனுடைய ஒரு ஆயுதம். பயம் உள்ளத்துல வந்தாவே அது பிசாசுக்கு என்ட்ரி. ஆதி ஆகமத்தில் நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறது வேற. ஆனா ஆதாமும் ஏவாளும் தவறு செஞ்சு அந்த கனியை புசித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஓடி ஒளிந்து பயந்து இருப்பாங்கல்ல, அது வேற. இந்த பயம் பிசாசு கொடுக்கிற பயம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அவர் மேல இருக்கிற அன்பு. அந்த அன்புனா, ஐயோ அவர் மனசு வேதனைப்பட கூடாதே, நான் சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு போகணுமே, லேட்டா போனா எனக்கு முன்னாடி வந்து அவர் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் மனசு வேதனைப்படுமே. அப்படி யாராவது பயப்படுறீங்களா? ஆண்டவர் தானே ட்ரெயினா போகும்போது, ஃபிளைட்டா போகும்போது, பஸ்ஸா எடுத்துட போறான், கர்த்தர் தானே காத்துட்டு இருப்பாரு நமக்காக, பாஸ்டர் தானே, ஆண்டவர் தானே. இது இல்லை. ஐயோ கர்த்தர் அந்த இடத்துல வந்து இருப்பாரு, இது நான் கர்த்தருக்கு நான் அப்படி பேசினா ஆண்டவர் வருத்தப்படுவாரே. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்றால் என்னங்கிறது நமக்கு புரியணும். முதல்ல கர்த்தர் நம்மளை அடிக்க வந்திருக்கிறாரு, துன்பப்படுத்த வந்திருக்கிறாரு. ஆதாமும் ஏவாளும் அப்படி பயந்து போய் நின்னாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அவர் வந்து நின்னா நமக்கு என்ன ஒரு ஆபத்து வரப்போதோ தெரியலன்னு ஓடி ஒளிந்து கொண்டார்கள், நிர்வாணிகளாய் இருப்பதினாலே சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த பயம் பிசாசு உள்ள வந்தனால வர்ற பயம். ரெண்டு பயமும் வேற. ஆனா கர்த்தர் சொல்கிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அந்த கீழ்ப்படிதல், அந்த அன்பு. ஆமென். அவர் மனசு நோக பண்ணிடக்கூடாது, விசனப்பற்றக்கூடாது. அவர் அப்படி நம்மளை பார்த்து கஷ்டப்பற்ற கூடாதுங்கிற எண்ணுகிற ஒரு எண்ணம். ரெண்டு பயத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஆமென். நம்ம பிசாசு கொடுக்கிற எந்த பயத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஹalleluya. ஏனென்றால் பெரியவர் எனக்குள்ளே. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தும். அவர் மகா பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவு புயல் அடிச்சாலும் காற்று அடிச்சாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. சில மரங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா, புயல்ல அப்படியே வேரோடு சாஞ்சு கிடக்கும். ஆனா சில மரங்கள் அதுக்கு காரணம் என்ன? வேர். சொல்லுங்க பாப்போம். வேர்.
வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ள போதோ அந்த அளவுக்கு அந்த எந்த புயல் காற்று ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். அந்த வேர் எங்க இருக்குது? வெளியில தெரியுமா? வேறு தெரியாது. இப்போ நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற உறவு தான் வேறு. உறவு தான் என்னது? வேறு. ஏமே அந்த உறவு எப்போ பலப்படும் தெரியுமா? உங்க கையில இப்படி ஒரு புக் இருக்கா? வேத புத்தகம் இருக்குதா? இதுக்குள்ள நான் எவ்வளவு டீப்பா நான் போயிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வேர் கொண்டு இருக்கிறேன். இதுக்குள்ள நான் எவ்வளவு டீப்பா ஆழமா நான் உள்ள போறேனோ. நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, சபைக்கு வருவாங்க. சபைக்கு எப்போ வருவோம்? நம்ம இப்போ எங்களுக்குமே கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். செஞ்சனாலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்திருப்போம், மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு செஞ்ச அவரை பத்தி தெரிஞ்சது, அப்பதான் புரிஞ்சுது இது ஒண்ணுமே கிடையாதுடா, அவர் தான் ரொம்ப பெரியவர். அப்படிங்கறதுனாலதான் இங்க ஓடி வந்து உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். அப்போ நமக்கு சபைக்கு போகும்போது நம்ம நினைக்க வேண்டிய காரியம் தெரியுமா? நான் வேற ஆழத்துல கொண்டு போக போறேன். என் வேற ஆழத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு தான் சபைக்கு நான் வர்றேன். வேர் ஆழமாக வேண்டும். சொல்லுங்க பாப்போம். வேர் ஆழமாக வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை பத்தி கொஞ்சம் தெரிய வரேன். சபைக்கு எது தெரியுமா வரோம்? நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? அவரை பத்தி தெரிய 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க ஜெபிக்காமையே வெளியில போயிடும். நீங்க அதுக்காக போராடவே தேவையில்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் நீங்க தேட 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 இவைகள் எல்லாம் என்னாகும்? கொடுக்கப்படும். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு. எங்க ஊர்ல ஆடிக்கழிவுல பயங்கர ஃபேமஸ். ஒரு புடவை வாங்கின பார்த்தீங்களா? இப்போ இவ்வளவு பேசிட்டு இருந்தேன். ஆடிக்கழிவு ஃபேமஸ். ஒரு புடவை உடனே அந்த சைடுல இருக்கிற கண்கள் எல்லாம் அப்படி விரிஞ்சு ஒரு பார்வை பார்த்தாங்க. என்னமோ பேசுறாரு. சரி, அப்போ ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். ஸோ அப்போ என்ன ஆயிட்டு, நீங்க அதுக்குன்னு நீங்க போய் இப்போ எங்க ஊர்லலாம் வந்து இட்லி வாங்கினா சட்னி சாம்பார்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. உங்க ஊர்ல கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்கல்ல. பரோட்டா வாங்கினா சால்னா இலவசம். அதுக்காக நீங்க போய் என்ன அந்த சால்னா ஒரு பார்சல் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்களா? ஏப்பா நீ பரோட்டாவை வாங்கு, இட்லியை வாங்கு, உனக்குன்னா சாம்பார் சட்னியும் இலவசமா கொடுக்க. அந்த இலவசத்தை மட்டும் தாங்கன்னு கேட்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவரை அறிகிற அறிவில அவரை பத்தி தெரியணும். ஏசப்பாவை பத்தி எனக்கு தெரியணும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறது தெரியணும்னு நீங்க வர்றீங்களோ சபைக்கு, உங்களுக்கு தேவையான சுகமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அவன் சமாதானமா இருக்கட்டும், மனம் மாற்றமா இருக்கட்டும், கடினம் உருகுகிற காரியமா இருக்கட்டும், அவன் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், திருமணத்தின் காரியமா இருக்கட்டும், அதற்குரிய தேவையை சந்திக்கிற காரியமா இருக்கட்டும், எல்லாம் இலவசமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இதுக்கு நீங்க தனியா போராட வேண்டாம். இதுக்காக நீங்க உபவாசம் போட்டு போராட வேண்டாம். அவரை பத்தி எனக்கு தெரியணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எல்லா கட்டு அவரை அறிய அறிய விடுதலை. சொல்லுங்க, அறிய அறிய விடுதலை. அவரை பத்தி தெரிய தெரிய விடுதலை. அதான் பவுல் சொல்லுவாரு, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் நம்ம என்ன பண்ணணும்? அவரை அறிகிற அறிவில நம்ம வளர 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 எந்த காற்றடித்தாலும் எந்த புயல் அடித்தாலும் பயமே இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத காரியம். இந்த பிசாசு இந்த ரூட்ல வந்தா எங்க அப்பா வேற ரூட்ல அற்புதம் செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ஞானம் நமக்கு அருளப்படும், அவருடைய கிருபை நமக்கு அருளப்படும், அவருடைய தயவு நமக்கு அருளப்படும். எந்த மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டோம், பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம், மந்திரவாதியை பார்த்து பயப்பட மாட்டோம், பில்லிசூனியத்தை பார்த்து பயப்பட மாட்டோம், டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்பட மாட்டோம். ஏன்னா மருத்துவருக்கு எல்லாம் மேலான மருத்துவருக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அவர் ரிப்போர்ட்டை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய வல்லவர். அவரை பத்தி எனக்கு தெரியணும். இன்னிலிருந்து கேட்பீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம்னா என்னங்க? தேவனுடைய வார்த்தை.
அப்ப வார்த்தைக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அதுக்கும் சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் அந்த சத்தியம். என்ன சத்தியம் அப்படின்னா எதை குறிக்கிறது? சரி, பிசாசுக்கு பைபிள் வசனம் தெரியுமா? தெரியும். உங்களை விட அதிகமா தெரியுமா? நீங்க சொல்றது பார்த்தா அவனுக்கு எல்லாமே தெரியும். பாஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி நமக்கு கூட வசனம் மறக்குது, அவனுக்கு மறக்கவே மாட்டேங்குது. இயேசுபாட்டையே வசனத்தை வச்சுதான் பேசுறான். கால குதியும் 91 சங்கீதம் தெளிவா சொல்றான் பாருங்க. அவர் தாங்குவாராமே, குதியும் அற்புதம் செய்வீராமே, அப்பங்களை கல்ல அப்பமா மாற்றும். அப்போ பிசாசுக்கு வசனம், பிசாசுக்கு விசுவாசம் இருக்கா? பிசாசுக்கு விசுவாசம் இருக்கா? அவைகள் விசுவாசித்து நடுங்குகின்றன ஒரு வசனம் இருக்கு. பிசாசு என்ன பண்ணுதா? கடவுளை விசுவாசிச்சு நீங்க நடுங்கவா செய்றீங்க? விசுவாசிக்கிறீங்க. நடுக்க இருக்கவங்களுக்கு ஆண்டவரை பார்த்தா எங்க நடுக்கும்? அவர் தான் நம்மளை பார்த்து நடுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ பிசாசு ஒன்னே ஒண்ணு கிடையாது. என்ன தெரியுமா? அவன் சத்தியத்தை அறியாதவன். அவனுக்கு விசுவாசம் தெரியும், கடவுள் தான் மெய்யான கடவுள் அவன் விசுவாசிக்கிறான். அவனுக்கு வசனம் நல்லாவே தெரியும், பைபிள் தளர்பாடமா தெரியும், வசனத்தை மனப்பாடமா சொல்ல முடியும். ஆனா அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுக்கு சத்தியம் தெரியாது. அப்ப அந்த சத்தியம்னா என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்லவா, பெருசா டெஃபினிஷன் மாதிரி சொல்லாம ஒரு சிம்பிளா நீங்க புரிந்து கொள்ளும்படியா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த பைபிளை எழுதுனது யாரு? ஆவியானவர். சரியா சொன்னீர்கள், ஆவியானவர். எழுதின ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எசேக்கியேல் எழுதியிருக்கிறாரு, எரேமியா எழுதியிருக்கிறாரு, யோவான் எழுதியிருக்கிறாரு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நிறைய ஆமென் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், எழுதினவர் உள்ளிருந்து எழுத வைத்தவர் யாரு? அந்த எழுத்துக்களை அவர் எழுதும் பொழுது அவருடைய மனதில் உள்ள காரியம் என்ன? ஒரு வசனத்தை அவர் எழுதும் பொழுது அவர் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துட்டு, எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து விட்டது. சோ இப்படிப்பட்ட காரியம் வந்திருக்கிறனால, ஆனா அவருடைய மனசு, சொல்லுங்க பாப்பா, அவருடைய மனசு, இந்த வசனத்துல அவருடைய மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்குது, அந்த மனசு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அது பேர் தாங்க வசனத்தின் சத்தியம். ஏமா அவருடைய மனதை அறியும்படியாக இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, ஆவியானவர் எழுதும் பொழுது அவர் என்ன மனதில் எழுதுகிறார் ஆண்டவர்ட்ட அதை மட்டும் கேளுங்க. எனக்கு அந்த மனசை காமிங்கப்பா. இந்த எழுத்துக்களை நீங்க எழுதும் பொழுது உங்க மனசை நீங்க வெளிப்படுத்துன்னு சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறதாய் காணப்படுகிறது. ஹalleluya, ஆமென், ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பாடலை பாடுவோமா? புயலை கண்டு பயமே இல்ல, செட்டைகள் உண்டு தடையே இல்ல, சத்துரு சேனை காலை கீழே 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 பாருங்க, கீழே கீழே குனிஞ்சு பாருங்க, உங்க காலுக்கு கீழே தான். பிசாசுகள் எப்படி பார்க்கணும்? கீழே கீழே, காலுக்கு கீழே தான் உங்க வியாதி, உங்க பிரச்சனை எல்லாம். சத்துரு சேனை காலை கீழே, எனது கண்கள் மேல 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 பாருங்க, உங்க மேல எனது கண்கள், சிலுவை இவன் உங்க மேல, நீங்க இருப்பதா ஒருவரும் என்மே தீங்கு செய்திட கை ஓடுவதில்லை, நீங்க இருப்பதா ஒருவரும் என்மே தீங்கு செய்திட கை போடுவதில்லை, கழுகு போல எழுவிடுவே, மேலே உயர பறந்திடுவே, கழுகு போல எழுவிடுவே, மேலே உயர பறந்திடுவே, கழுகு போல எழுவிடுவே, மேலே உயர
பாடுவோமா? ஒரு நிமிடம். ஹalleluya ஹalleluya நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை வரவேற்போமா? நீங்கள் வாங்கப்பா Hallelujah.